பார்ட் 1ஓட கண்டினியூ வீடியோ தான் இது பார்ட் 2. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து அந்த ரிசிப்ட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இமேஜ் டு பிடிஎஃப் கிரியேட்டர்னு சொல்லி இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு நீங்கள் கூகுள் சர்ச்சில் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட எவிடன்ஸில் வந்து சப்மிட் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா pgportal.government.in சிபி கிராம்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு சிபி கிராம்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து சென்ட்ரல் போர்டோட கம்ப்ளைண்ட் ஹெல்ப்லைனு. இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து போலீஸ் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து குஜராத் போலீஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து போலீஸை காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை. ஸோ மெயில் பண்ண எனக்கு ரிப்ளை மெசேஜ் எதுவும் வரல. ஸோ அதனால் நான் இங்கே போய்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது மூலமாக அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் டைரெக்டாக அந்த குஜராத் ஸ்டேட் போலீஸ்க்கு வந்து அவங்களோட ஹையர் டீமுக்கு போயிட்டு அவங்க வந்து இந்த செப்பரேட் கேஸ் வந்து என்கொயரி பண்ண சொல்லி அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிஜி போர்ட்டல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சைன்இன் கொடுத்துருப்பாங்க. சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் ஹேர் டு சைன் அப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் வந்துட்டு நேம் கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே நீங்கள் சைன் அப் பண்ணணும். எல்லா வெப்சைட்லையும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நீங்கள் ஃபேக்காக கொடுப்பீங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக ஜென்யூனாக இருக்கணும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடு. இங்கே போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஸ்கேம் பண்ணணும், இங்கே போய்ட்டு தப்பாக கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இந்த மாதிரி கொடுத்துக்கலான்னா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக உங்களோட நேம் என்னவோ போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மேலாக ஃபீமேலாக போட்டுக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது சப் லோக்காலிட்டி உங்களோட தாலுக் போட்டுக்கோங்க. இந்தியா. இங்கே உங்களோட ஸ்டேட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து தமிழ்நாடு கொடுக்குறேன். உங்களோட டிஸ்ட்ரிக் போட்டுக்கோங்க. பின்கோடு போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து இமெயில் ஐடி இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி வந்து உங்களோட யூசர் நேம். நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேமாக வரும். ஸோ உங்களோட மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே வந்து பக்காவாக போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு கேட்குறாங்க. இங்கே கீழே வந்து அதுவாக இருக்கும். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதை வந்து உள்ளே டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். வெல்கம் டு பிஜி போர்ட்டல்னு சொல்லி வந்திருக்கும். அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய இதை வந்து நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய டேஷ்போர்டு இது. நான் வந்து டோட்டல் கிரெவன்ஸை பார்த்திங்கன்னா 3 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 3மே வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் 1 கூட எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 15 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் பண்ணதுக்கப்புறம் உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ 15 நாள் 15 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கிரெவன்ஸாக வந்து கம்ப்ளீட்டாக அங்கே 1, 2, 3 நீங்கள் எல்லாமே வந்து வந்துடும். க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாமே ரீசால்வ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ் இது. இதெல்லாம் நம்ம போட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து ஏதாவது ஒன்று நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதுதான் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணுங்கள். வியூ ஸ்டேட்டஸ்னு ஃபஸ்ட்லேயே இருக்கும். கிரெவன்ஸ் ஸ்டேட்டஸ்னு இருக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். மெயில் ஐடி போட்டுக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி கோடு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். 1 செகண்ட். VN6H கேபிட்டல் C கேபிட்டல் N. சப்மிட் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல் டிவிஷன் நான் போட்ட அந்த கம்ப்ளைண்ட் இது. நான் மேட்ரெல்லாம் டைப் பண்ணியிருக்கேன்.
பிடிஎஃப் ஃபைலாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கரண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கள், அண்டர் ப்ராசஸ்னு இருக்குது. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இந்த மந்த்து மார்ச் 5 தான் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே காமிக்குது. ஆஃபீஸர் நேம் வந்து இங்கே காமிக்குது. ஓகேங்களா, கோனான் இஸ்மாயில், வைஸ் பிரசிடெண்ட், ஆர்கனைசேஷன் நேம் டிபிஎஸ் பேங்க் லிமிடெட். டிபிஎஸ் பேங்க்கோட வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நான் போட்ட மெயில் வந்து போயிருக்கு. அவங்க வந்து பார்த்துட்டு நோடல் டீமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நோடல் டீம்லேருந்து உங்களோட பிரான்ச்சுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. உங்களோட பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. இது வந்து நான் பேங்க்குக்கு போட்ட மெயிலு, இது வந்து நான் போலீஸ்க்கு போட்ட மெயில் கிடையாது. போலீஸ்க்கு போட்டது அது வேறு இருக்குது. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நான் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை நான் ஓப்பன் பண்ணி காமித்தேன். அந்த இமெயில் அட்ரஸ் டிபிஎஸ் நோடல் ஆஃபீஸர் @dbs.com, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண ஸ்டேட்டஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிரெவென்ஸ் வந்து எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லார்ஜ் பப்ளிக் கிரெவென்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் யார் மேலே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் இஷ்யூ மட்டும்தான் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரோடாக இருக்கட்டும், மாநகராட்சி, அப்புறம் கவுன்சிலர்ஸு, பிரசிடெண்ட்ஸு, சிஎம்மு, மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏஸு, ஜட்ஜி, வக்கீல்ஸு, யார் மேலே வேணாலும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு கேஸ் வந்து ஒரு ஃபைல் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து கேஸ் வந்து ரீசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அப்பீல் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணலாம். அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்தியாவில் உள்ள டோட்டல் கம்ப்ளைண்ட்டும் வந்து இங்கே நீங்கள் வந்து லான்ச் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண முடியும். அதுக்காக வந்து மோடி கொண்டு வந்த திட்டம் தான் இந்த pgportal.government.in இந்த வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லார்ஜ் பப்ளிக் கிரெவென்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஐ அக்ரின்னு கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பேங்கிங் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆட் போஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். டெலிகம்யூனிகேஷன், ஹோம் அஃபேர்ஸு இந்த மாதிரி எல்லா இதுவுமே இதில் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே நிறையா சப்டொமைன்ஸ் மாதிரி நிறையா வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேங்கிங் டிவிஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யாருக்கு போகும்னா டைரெக்டாக ஆர்பிஐக்கு போகும். ஆர்பிஐ கண்ட்ரோலில் உள்ள எல்லா பேங்க்குக்கும் நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, உங்களால் கட்ட முடியல, அந்த லோன் ஆஃபீஸர் வந்து உங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, இல்லை வீட்டில் வந்து கேட்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐக்கு யார் வராங்களோ அவங்கள வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நடந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே டைப் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு வந்து மெயில் போடுவாங்க, இந்த மாதிரி எதுக்கு போயிட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. 3 மந்த்து க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பேங்க் ஸ்டாஃப் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் 3 மந்த்துக்குள்ளே ஒரு மாதம் கட்டலனாலே அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க. அந்த மாதிரி வர பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அதுக்கான ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ வந்து பேங்கிங் டிவிஷன் வந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து கண்டுபிடிக்கணும், இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி யார் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேங்க்கில் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, பேங்க் மேனேஜரோ இல்லை பேங்க் ஸ்டாஃப்ஸோ உங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா பேங்கிங் டிவிஷன் வந்து சூஸ் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் யார், எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த ஸ்டேட்லேருந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், அமௌண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு வந்து மெயில் இது குஜராத் போலீஸ் சைபர் கிரைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நான் எடுத்துட்டேன், ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட், இப்போ நம்ம வந்து ஸ்டேட் போலீஸை தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும். அவங்க நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறேன். அவங்க கிட்ட வந்து என்னோடய தரப்பு கிளைம் வந்து நான் சப்மிட் பண்ணணும். அவங்ககிட்டேருந்து எனக்கு ரெஸ்பாண்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வெப்சைட் மூலமாக போகிறேன், பிஜி போர்ட்டல் வெப்சைட் மூலமாக. ஸோ அதை எப்படி போகணுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேங்கிங் டிவிஷன் எனக்கு தேவையில்லை, நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஹோம் அஃபேர்ஸ்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹோம் அஃபேர்ஸ்னு செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் செலக்ட் மெயின் கேட்டகரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கீழே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட் போலீஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும்.
இதில் ஆல் ஓவர் எல்லா ஸ்டேட்டும் கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே அந்த போலீஸோட அட்ரஸில் போலீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுப்பீங்க. அதை இவங்க செக் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்துக்கோங்க. ஹோம் அஃபேர்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இது தான் வந்து கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து மேட்ரு கேட்பாங்க. ஒன்ஸ் அகேன் ஓகேங்களா? என்ன நடந்தது, ஃப்ரம்மு டு அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. 2000 லெட்டர் முடியும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பேராகிராஃப் வேணாலும் நீங்கள் கீழே கொண்டு போகலாம். மேக்ஸிமம் 200 லெட்டர்ஸ் வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிஎஃபாக உங்களோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிடிஎஃபாக கிரேட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் இது. என்னோடய ஐஎம்பிஎஸ் என்னோடய பேங்க் வந்து லாகின் என்னோடய பேங்க்கோட ஆப்போட டீட்டெயில்ஸ் இது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்டு என்னோடய யூபிஐயில் கிரெடிட் ஆன அந்த ஸ்க்ரீன்ஷாட் இது. தேர்டு என்னோடய பினான்ஸ் ஆப்பில் வந்து நானும் ட்ரேட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட் இது. ஆர்டர் கம்ப்ளீட்டாக $109 நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா என்னோடய பினான்ஸோட ரெசிப்ட் இது. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு மேக்கர் செல்லர் டேக்கர் பையர்னு இருக்குது. இதில் எங்களோட 2 பேரோட நேம் இருக்கும். மிஸ்ட்ரி ஆஃப் தர்ஷன்குமார், மேக்கர் டேக்கர் செல்லர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டர் ரெசிப்ட், யூஎஸ்டிடி, என்ன கரன்சி, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் வந்து என்கிட்டேருந்து வாங்கி $91 34 காசுக்கு வந்து வாங்கியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த டேட்டில் நடந்துச்சு, இன்வார்டு பேமெண்ட் ரிவார்டு, என்ன ஃபார்மேட்டில் போட்டாங்க, யூபிஐனா யூபிஐ, ஐஎம்பிஎஸ்னா ஐஎம்பிஎஸ்ஸு டீட்டெயில்ஸ், யூபிஐ ஐடி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டர் ரெசிப்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் சிஸ்டம் ஜென்ரேட்டர் ரெசிப்ட்னு சொல்லியிருக்கு. இந்த ரெசிப்ட் வந்து போலீஸ்க்கு வந்து 100% ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்ட்டை வந்து பினான்ஸில் நீங்கள் சேட் பண்ணி வாங்கணும். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். கஸ்டமர் சப்போர்ட் மூலமாக சேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்த பேங்க்லேருந்து எனக்கு வந்த இமெயில். ஓகேங்களா? அந்த இமெயிலையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதையும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நானும் அவனும் பண்ண அந்த ட்ரேடில் கொடுத்த அவனோட கேஒய்சி டீட்டெயில்ஸ் இதையும் வந்து நான் போட்டுக்கிட்டேன். டோட்டல் வந்து 5 வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 5ஐயும் போயிட்டு நான் இங்கே போயிட்டு நான் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி இங்கே அட்டாச்ன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அங்கே சப்மிட் பண்ணோடனே அதுவும் அட்டாச் ஆகாது. நீங்கள் பண்ணதுக்கு உடனே இங்கே அட்டாச்ன்ற இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி தான் வரும். நான் இப்போ வந்து டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். ஒன்ஸ் அகேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிரீவன்ஸ் டேஷ்போர்ட் இது. இங்கே கீழே பாருங்கள், நான் பண்ணதுக்கான எல்லாத்துக்கான அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று செக் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் 3 ஃபைல் பண்ணியிருக்கேன். எனக்கு 3க்கும் அந்த நம்பர் வந்துடுச்சு. ஸோ 15 டேஸ் பாருங்கள். 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும். ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அப்பீல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா அங்கே மேலே. ஒன் செகண்ட், வியூ ஸ்டேட்டஸ் பக்கத்தில் கீழே அங்கே அப்பீல்னு இருக்கும். இங்கே போய்ட்டு அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணதை அதையும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்து 100% ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இது மாதிரி நீங்கள் அந்த ரிசிப்ட் எல்லாம் போலீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டீஃப்ரீஸ் பண்ண சொல்லி உங்கள் பேங்க்குக்கு வந்து மெயில் போட்டு விட்ருவாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிடும். சிம்பிள் மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னும் கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது எதுக்காக ஏன் சொல்கிறான் அப்படின்ற இதுவே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேவையானவங்க தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேங்கிங் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு ஏதாவது ஜென்ரல் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து வீடியோவாக ரெடி பண்ணி தரேன். பெர்ஃபெக்ட் மணி பற்றி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். யூஎஸ்டி வந்து பைசெல் இப்போ கொடுத்துருக்கேன். பினான்ஸ் வந்து பைசெல் கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு வந்து ரெகுலராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.